ராஜேஸ்வரி, நிச்சயமாக இன்று சென்னை கன்னியாகுமரி தமிழகம் வந்த கன்னியாகுமரி பிரதமர் மோடி அகதீஸ்வரம் விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் இன்று பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் இன்று அவர் எழுச்சியுரையாற்றினார். இதையடுத்து கேரளா மாநிலம் 18ஆம் தேதிக்கு செல்ல பிரதமர் மோடி திட்டமிட்டு இருந்த நிலையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வருகின்ற 18ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். மேலும் கோவை பயணத்தின் போது கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்ட உள்ள நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடி மற்ற மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் மட்டுமே பங்கேற்று பேசி வந்த நிலையில ஆனால் இந்த கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ரோடு ஷோ நடத்த பாஜக திட்டமிருக்கும் நிலையில இந்த ரோடு ஷோ ஆனது சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடத்தப்பட்டு உள்ளதாகவும், ரோடு ஷோ என்பது பிரதமர் மோடி பொதுமக்களை சந்திக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு பிரதமர் மோடியின் தலைமையில் இந்த சிறப்பு பாதுகாப்பு குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கலெக்டர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்ட நிலையில ஆலோசனை கூட்டின் போது கோவையில் பிரதமர் மோடி பேரணி நடத்த மாநகர காவலர் அனுமதி மறுக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல் ஆணையர் கடிதம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக தான் தற்போது 18ஆம் தேதி பேரணியில் பிரதமர் கலந்து கொள்ள திட்டமிருப்ப நிலையில இது தொடர்பாக இன்று அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4:30 மணி அளவில் கோவை மாவட்ட பாஜக தாக்கல் செய்த வழக்கில் இன்று 4:30 மணி அளவில் தீர்ப்பளிக்கிறது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஸ்வரி.